வந்து இங்கே அப்பம் தோசை இட்லி எல்லாமே செய்து கொடுக்குறது. பின்னேற டைம்ல மட்டும்தான் இந்த மேசையெல்லாம் போட்டு வந்து ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் செட்டப்ல இருக்குது. அதெல்லாம் கேட்டேன் நான். ஒரு இந்த கடையை பற்றி சொல்லுங்க, என்ன மாதிரி இருந்தா அடிப்படுறீங்க நீங்களும் எல்லாம். அவன் இந்த சர்வ் பண்ண விதத்தை பாருங்க, நல்லா இருக்குது. இந்த பனை ஓலையில சேர்ந்த ஒரு பாருங்க, உண்மையா 100 ரூபாய்க்கு வந்து சரியான லாபம். மஞ்சள் கலர் போட்டாக்கா அப்பத்தை பற்றி சொல்லுவா. அடிக்கப்பம் ஒரு தயாரு சர்க்கரை தேங்காய் சொட்டு போட்டு அடிக்கப்பம் சொல்லி தருவினா, அது சாப்பிட்டா சட்டப்படி இருக்கும். அப்படி எடுத்து அடிச்சு போட்டு அவற்ற சாப்பாடு இந்த ருசியை பாருங்க, எப்படி பழிச்சு வச்சிருக்காங்க. இப்ப சொல்ல அப்படி இருந்தது, நல்லா இருந்தது. வேற இனிப்பு அப்படி இருந்தது. சூப்பரா வெறும் இனிப்பு போடாம பாலை மட்டும் கொஞ்சமா கரண்டியால விட்டுட்டு அதை அப்படியே மூடி விட்டுருவாங்க. வீடியோ எடுக்க விரும்பல என்றதால வந்து நான் வந்து அவைய காட்டையில ஒரு லக்ஸரியான வீடு தான். நான் அதுக்குள்ள வந்து ஒரு கடை ஒன்று இருக்குது. இப்படி பெம்பளா வர்றது வந்து சாப்பாட்டை விட அது இன்னுமே வந்து ஒரு சந்தோஷம் தானே. எனக்கு எந்த ஆசையுமே இல்லை. அது வந்து கனடால விசா குமிஞ்சி போய் கிடக்கு. அவதான் கனடாவுக்கு லண்டனுக்கு 6 கூப்பிட்டாலும் நான் போவேன். வந்து கொஞ்சம் பொம்பளை பிள்ளைகள் பாட்டு போட்டுட்டு ஆடிக்கொண்டிருக்கேன். சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் சோனியா விக்னாந்து. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், வயல்பட்டித்துறையில் வந்து ஊரிக்காடு இடத்துல வந்து நிற்கிறோம். ஏன் நீங்கள் வந்திருக்கோம்னு சொன்னால், இங்கே வந்து எங்களை மச்சா சொன்னவா அந்த அதில் பச்சை கலர் சட்டை போட்டிருக்காங்க சொன்னவா. இந்த ஒரு வீடு தான். ஒரு அம்மாவும் மருமகளும் தான் வந்து இங்கே அப்பம் தோசை இட்லி எல்லாமே செய்து கொடுக்குறது. பின்னேற டைம்ல மட்டும்தான் நல்லா இருக்குமென்னு சொன்னாப்புல நாங்கள் இன்றைக்கி எல்லாரும் வந்து நாங்கள் அம்மா தங்கச்சி தர்ஷினி மச்சால் மச்சால் இந்த பக்கத்து வீட்டு அக்கா ஃப்ரெண்ட் எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிலாம் காட்டுறோம். இந்த என்வயர்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். நீங்கள் வந்து எங்களோட சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்து போட்டு தருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களால் பார்க்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நிற்கிற இடம் சரியா. அந்த அப்ப கடை, ஆனால் கடைன்னு சொல்லி வெளியால் தெரியாது. உண்மையாக கடைன்னு சொல்லி தெரியாது. ஒரு பெரிய ஒரு லக்ஸரியான வீடு தான். ஆனால் அதுக்குள்ளே வந்து ஒரு கடை ஒன்று இருக்குது பாருங்க. இது வந்து மயிலியதனை ஊரிக்காடுன்னு சொல்லக்கூடிய இடம். அதாவது காங்கேசந்தனத்திர வீதியில இருக்குது. நாங்கள் வந்து இப்போ உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு வந்து என்ன மாதிரி சாப்பாடு இருக்குன்னு சொல்லி எல்லாம் பார்ப்போம். இதை வந்து ஒரு மாமியாரும் மருமகளும் செய்கிறாங்க. அவங்களுக்கு வருமானம் வேண்டதை தாண்டி வந்து அவங்க வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக, அதாவது தங்களோட நேரத்தை வந்து சரியாக பயன்படுத்தணும். சும்மா இருக்கிறது தானே, இப்போ நிறைய பேர் சும்மா இருக்கக்கூடாதுக்காக செய்வினம். அப்படியான ஒன்று தான் இந்த அப்பக்கடை. அப்பக்கடையில் இடியப்பம் தோசை இட்லி எல்லாமே செய்கிற வேணுமா பாருங்க. இது வந்து ஒரு வீடு. இந்த வீடை தாண்டி நாங்கள் உள்ள போகைகளை நம்ம வந்து கடை இருக்கும். இருக்கிற சமைக்கணும். அவை தாங்கள் எடுக்க வேணாம்னு சொன்னேன். அதனால நாங்கள் காட்டையிலவையே பாருங்கள். இதுதான் நாங்கள் சாப்பிட போற இடம். இவ்வளோத்தையும் அடைச்சி வச்சிருக்காங்க. சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மெயின் ரோட்ல இருந்து இந்த ஓடக்கால வேற ஒன்று ஒரு வீடு மாதிரி செட்டப் தான் இருக்குது. இங்கால வேறத்தான் வந்து இந்த மேசையெல்லாம் போட்டு வந்து ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் செட்டப்ல இருக்குது. இதுக்கு உங்கால வந்து கடற்கரை. நாங்கள் உதால போய் வந்து கடற்கரை எல்லாம் காட்டுறேன்னு பாருங்க. அன்பு என்ன சாப்பிட போறீங்க? என்ன சாப்பிட போறீங்க? எது இட்லி சாப்பிட போறாரு. அவருக்கு இட்டலி தான் இருக்கணும். வாங்க உங்க கடற்கரையை பார்த்துட்டு வாங்க. ஆனா என்ன சொல்றது, பெருசா நிறைய பேருக்கு தெரியாது இந்த இடம். ஏனண்டா ஒரு வீட்டுக்குள்ள வந்து பின்னாலேயா இருக்குது. அதாவது இந்த தொண்டமனாறு ரோட், அதாவது கேகேஎஸ் ரோட்ல வந்து இருக்குது. உள்ளுக்கு கூட கேகேஎஸ் ரோட்ல பார்த்தோம்னா மெயின் ரோட்ல இருந்து உள்ளுக்குள்ளதான் இருக்குது. பாருங்க அந்த பின்பக்கம், அதாவது இதுதான் வந்து நாங்க சாப்பிட்ற உள்ள செட்டப் இருக்குது. இப்படி எங்களை பின்பக்கம் பார்த்தோம்னு சொன்னா கடற்கரை. இந்த வீட்டு, அதாவது இந்த வீட்டின் ஓனருக்கு வந்து இதை வந்து பெரிய ஹோட்டலா செய்யணும் கொண்டு ஒரு வீட்டம் இருக்குதான்.
பாருங்க எவ்வளவு ஒரு நல்ல சூழல்ல இருக்குதுன்னு சொல்லுவீங்க. இதுல எல்லாம் வந்து நாங்க சாப்பாடு செட்டப் வந்து டேபிள் செட்டப் எல்லாம் செஞ்சா நல்ல ஒரு வியூ வந்து கிடைக்கும். பாருங்க சாப்பிடுறதுக்கு எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. ஹாய் சொல்லுங்க அவன் எல்லாரும். ஹாய். யாராவது ஒரு ஆளை கேட்டேன் நான், ஒரு இந்த கடையை பற்றி சொல்லுங்க என்ன மாதிரி இருந்தா அடிப்படுறீங்க சொல்லுங்க. நீங்களும் எல்லாம் சாப்பிட்டு அப்பதை சாப்பிட்டு நீங்க அதுல இருக்கிறது எனக்கு ஓகே ஓகே வாங்க. ஆர்டர் வந்துட்டு தான் நாங்க போய் சாப்பிடுவோமே. நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் லேட்டான அப்புறம் இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லியும் காட்டுறேன். பாருங்க அப்பம் வந்து வந்துட்டு அவன் இந்த சர்வ் பண்ண விதத்தை பாருங்க நல்லா இருக்குது. இந்த பனை ஓலையில சேர்ந்த ஒரு பாஸ்கெட் செஞ்சிருக்கணும். அப்பம் இது என்ன பாலப்பம்மா? பாலப்பம் எல்லாரும் சாப்பிட போயினோம். சாப்பிட்டுட்டு சொல்லுங்க எங்க என்ன 2 டிக்கெட்டை காணும். பாலப்பம் என்ன விலை சோடி? 100 ரூபாய். பாருங்க நல்ல பெரிய அப்பமா தான் கிடக்கு. என்ன சுசிகா நல்ல பெரிய அப்பமா தான் நல்ல என்ன சொல்றது பெரிய அப்பம் 100 ரூபாய்க்கு வந்து சரியான லாபம் இந்த அப்பம். மற்றது கொஞ்சம் லேட்டாக வந்து நிறைய பேர் பெருவினுமா பாருங்க. அதுக்கிட்ட மாதிரி செட்டப் எல்லாம் இருக்காங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா உண்மையா நல்ல சாப்பாடு. இந்த விலையெல்லாம் நல்ல குறைவீங்க. அப்பம் வந்துட்டு இல்ல எல்லாருக்கும் பாருங்க உண்மையா 100 ரூபாய்க்கு வந்து சரியான லாபம். முட்டை பண்ணீங்க இல்ல இல்ல பால்லாம் கூட பால் இனிப்பு டேஸ்ட் கூட சாப்பிட்டு பாருங்க. காட்டுடே உன்னை வீடியோல சூப்பரா இருக்கு பாருங்க. நல்லா மஞ்சள் கலர் போட்டாக்கா அப்பத்தை பற்றி சொல்லுவா. நல்லா இருக்கு அப்பா. வேற சொல்லணும். வேற என்ன சொல்றது? நல்லா இருக்கு. பஞ்சு மாதிரி இருக்கா இந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. நீங்க ஒரு ஹோட்டல் மேனேஜர் கல்லு மண்டி அடிக்கடி விட்டு போய் இதெல்லாம் ஏன் விட்டுருக்கீங்க? என்ன போட்டுருக்கு? சீனி இதுக்குள்ள விட்டுருக்கு. குழாய் கேட்க சர்க்கரை நடியும் போட்டு தான் வைக்கிறது. இந்த அப்பத்துல பிள்ளைகளை கேளும்போ அடிக்கப்பம் ஒரு பயறு சர்க்கரை தேங்காய் சொட்டு போட்டு அடிக்கப்பம் சொல்லி தருவினா அது சாப்பிட்டா சட்டப்படி இருக்கும். உண்மையா இதை விட என்ன மாதிரி சாப்பிடணும். இது நல்லா இருக்கும். இவ்வளவுதான் அன்பு இட்டலி சாப்பிட போறாங்க. வேற வேற மசாலா ஏதாவது சொல்லுங்களேன். இங்க நான் வாங்கின போக்குல தோசை இட்லி இடியப்பம் அப்பம் எல்லாத்துலயுமே நம்ம நல்ல சாப்பாடு. சில பேருக்கு தெரியாது இங்க இருக்கிறது. நான் தான் இன்றைக்கு வெளியில போகும்னு சொன்னதை கூட்டிட்டு வந்த அப்படி இடங்களை அப்பம் சாப்பிட்டு போமா. அவ தண்ட செலவுல கூட்டிட்டு வந்தேன். உங்களுக்கு இனிப்பு கூட குளிய சொல்லலாம். பால் ஒன்று விட்டு ஆற விட்டு சாப்பிடோட சுட சுட சாப்பிட டேஸ்டா இருக்கு. எனக்கு தெரியாது பாட்டவோ நிறைய பால் எல்லாம் விட்டு அப்படியே அப்படி இருக்கு. நீங்க சைட்ல நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. அப்படியே எடுத்து அடிச்சு போட்டு அப்படி சாப்பிட்டா அந்த டேஸ்ட் அப்படியே அந்த டேஸ்ட் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் பாக்குறாங்க. எல்லா இடமுமே இருக்குதானே. ஆக படைக்கும் வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஆடி சாப்பிடுங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து தெரியும். அப்படியே சுருட்டி சுருட்டி அப்படிதான் சாப்பிடணும். எங்களுக்கு வேற இல்லையே. உங்களுக்கு நீங்க சாப்பிடுறத நாங்க போடணும். இந்த கையில நல்லா இருக்கு. எனக்கு எப்படி இருக்கா போது. சரி பாட்டுட்டோம். சைட்டு நல்ல முருகி இருக்கு. ஓடப்பெரிய அப்பம் எல்லாம் அது அதெல்லாம் உண்மையா அதை விட சூப்பரா இருக்கு.
ஓடக்கரு அப்பம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து மறந்துடுவோம். அது கேட்கணும் செய்யல. சில நேரம் வந்து கொஞ்சம் முட்டை வந்து என்னத்துக்கு போடுவீங்கன்னா பொங்குறதுக்காக போடுவீங்க. அந்த இது வந்து சில பேர் பிடிக்காது. கொஞ்சம் முட்டை வந்து லைட்டா சேர்த்துருக்கணும் பொங்குறதுக்காக. செய்முறை மட்டும் அங்கால வீடியோ பார்த்துக்கொள்ளு என்ன முறை மட்டும் செய்யணும். இவர் வந்து இந்த சாப்பிட்டு பாருங்க அவற்றை சாப்பாடு இந்த ருசியை பாருங்க எப்படி எல்லாம் பழிச்சு வச்சிருக்காங்க. இப்ப சொல்ல போறான் அன்புவா அன்பு எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. வேற இனிப்பு எப்படி இருந்தது? சூப்பரா அவ்வளவு தானோ? என்ன பிடிக்கும் உனக்கு இங்க சாப்பிட? இட்டலியும். அப்ப இன்னொரு பிளேட் இட்டலிக்கு சொல்லுவோமா? சரி எங்க பில் கொஞ்சம் கூட போகுது. இட்டலி கொண்டு சொல்லுங்க. அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம் அடிக்க கேளுங்க. எப்படி இருக்கு தரிசனம் மிட்டாரு? சாப்பிடுற சாப்பாடு சாப்பிடுற விதத்திலேயே தெரியணும் அப்படி இருக்கு என்பதை. நல்லா இருக்கு. இவதான் கூட்டி வந்த இங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி இன்னும் நிறைய பேருக்கு தெரியும். அதெல்லாம் சொல்லக்கூடாது நீங்களே. சாப்பாட்டுக்கு நித்யா சொல்லுங்க எப்படி இருக்கு? அப்பா காணுமா? கொழுப்பு வைக்காதபடி கரு கூடாது. எல்லாம் சாப்பிட்டு எழுந்து கோப்பையை கழுவன் மாட்டேன் எடுத்து கழுவன் ஏனுமா இது எப்படி வச்சிருக்கீங்க? முட்டை மணக்குது சைட்டா வந்து குலைக்கேக முட்டை போடுற இல்லையா அந்த கிளம்புறதுக்காக சைட்ல வந்து முட்டை போடுறேன். அப்ப இந்த அருகு கரையில வந்து லைட்டா முட்டை மணக்கும். முட்டை விருப்பம் இல்லாதவர்கள் அதை வச்சுட்டு சாப்பிடுறேன். எனக்கு முட்டை மனமே பிடிக்காது. அப்பம் இது அப்பமே சட்டியில மாவு விட்டுட்டு இந்த அப்பம் வந்து செய்யற முறை அப்படிதான். சட்டியில மாவு விட்டு அவங்க செய்யற பதத்துல கிளட்டி விட்டுட்டு அதுக்குள்ள வெறும் இனிப்பு போடாம பாலை மட்டும் கொஞ்சமா கரண்டியால விட்டுட்டு அதை அப்படியே மூடி விட்டுருவாங்க. இதைத்தான் சீனிய மேலால அதுக்கு பிறகு எடுத்து இறக்கிட்டா சீனியில இறக்கி எடுக்கலதான் செய்யணும். ஆனா சில பேர் அந்த குலைக்க சீனியில கலப்பிடும். அதான் ஒரு டேஸ்ட். இது ஒரு டேஸ்ட். இது என்ன மதியம் சாப்பிடுவோம். நாங்க இப்ப சாப்பிட்டுட்டோம். தோசை ஆர்டர் பண்ணிருக்கோம். அதுக்காக வெயிட் பண்ணி வந்துருக்கோம். எப்படி இருந்தது? அப்படி சேர்ந்து வந்து சாப்பிட்டது நல்ல ஹாப்பியா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாங்க சும்மா சாப்பிடுறத விட இப்படி எல்லாரும் வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை இப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறோம். அதுவும் இந்த பொம்பளைகள் கொஞ்சம் சேர்ந்து வந்தா அப்படி இருக்குமே. உண்மையா இப்படி பெம்பளா வர்றது வந்து சாப்பாட்டை விட அது இன்னுமே வந்து ஒரு சந்தோஷம் தானே. கேமரா ஒன் பண்ணினா நல்ல கதைப்பாளர் சிரிப்பாளர் கேமரா ஒன் பண்ண உடனே நிப்பாட்டிடுங்க. சண்டை பிடிக்கிறீங்களா உண்மையாவே? எனக்கு எந்த ஆசையுமே இல்லை. எனக்கு ஏதாவது நான் உழைச்சி ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வருமானம் வேற வந்திருக்கு. அவன் ஆனாலுக்கு போக மாட்டேன்னு சொல்றான். எங்களுக்கு அப்படியே சேர்ந்து வேலையில அவக்கு வந்து கனடால விசி பீசா குமிஞ்சு போய் கிடக்கு. அவ தான் போக மாட்டேன்னு நிக்கிறான். அதுக்கு போவேன். மைக்ல சொல்லுங்க. கனடாவுக்கு லண்டனுக்கு 6 கூப்பிட்டாலும் நான் போவேன். ஆனா கூப்பிடுறோம் இல்ல ஒரு இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது உதவி செய்யுங்க. சொல்லி தரணும்னு சொல்லாம நீங்களே இதை சொன்னீங்களே. என்னதான் போய் காசு இருந்து ஊர்ல ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வருமானம் வந்தாலும் எனக்கு தெரிய காணும். வெளிநாட்டு இந்த ஆசையும் இல்ல. பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புற ஆசையும் இல்ல. சின்னதா அவியலாலும் எது கஷ்டப்படாம மேசன் வேலை இல்லாம ஊர்ல என்ன வேலை இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி செய்து அளவாச்சுல செய்யறதுக்கோ காட்டும். என்ன சொன்ன வேண்டாம். எனக்கு வேலை வந்தா உங்களுக்கு பெரிய ரெஸ்டாரண்ட் கூட்டின்னு சாப்பாடு வாங்கி தரேன்னு சொன்னதா சூரியமா. அதுக்காக ஒரு வந்த வாக்குவாதம் தான் இது. என்ன தோசை வருமா?
பாருங்கோ இருட்டு பட்டுது, நாங்கள் வலிக்கிறோம் இங்கிருந்து. இரண்டுட்டுது கொஞ்சம். எத்தனை மணி சுசியக்கா? அக்கா ஃபோன் அட்டாக்கா நமதி பார்த்து சொல்லுங்க எத்தனை மணிண்டு. 6:46 ஆயிட்டுது. நாங்க எல்லாரும் இப்ப இல்ல நெக்ஸ்ட் பிளான் வந்து நாங்கள் ஒரு பீச்சுக்கு போறோம். எங்களோட ஊர் வெள்ளடிச்சுல இருக்கிற ரேவடி பீச்சுக்கு போறோம். இதெல்லாம் பார்சல் நாங்க வாங்கி வச்சிருக்கோம். பார்சல் பாருங்க எவ்வளவு பெரிய டீம் சொல்லி பீச்சுக்கு போகணும். பின்னால பைக் பார்த்துருக்கோம். இந்த பைக்ல ரிபிள்ஸ் போறோம். இந்த ரோட் கொஞ்சம் சரியில்லை. இப்ப பார்த்தோம்னா நாங்க வந்து இந்த ரேவடி பீச்னு சொல்லி வல்வெடுத்துல இருக்க ஒரு பீச்சுக்கு வந்துட்டோம். அது ஞாயிற்றுக்கிழமை நாட்டு கொஞ்சம் கூட ஆட்கள் ஆயிடுச்சு. டீம் வேற தீர்ச்சு. பீச் வந்து எவ்வளவு கிளகலப்பா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. அதுல வந்து கொஞ்சம் பொம்பளை பிள்ளைகள் பாட்டு போட்டுட்டு ஆடிக்கொண்டிருக்கணும். இதுல ஒரு ஃபேமிலி ஒன்று இருக்குது. இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் விளையாடிக்கொண்டிருக்கணும். பாருங்க ஞாயிற்றுக்கிழமையில கொஞ்சம் கூட கிரௌடா இருக்கு. மேலே சூசியக்கா நீங்க அடிக்கடி வாரீங்க. ஞாயிற்றுக்கிழமையில கூட ஆக்கலா இருக்கு. மற்றபடி எல்லாம் குறைவுதானே ஆக்கள். இந்த ஊராக்கள் எல்லாம் வந்திருப்பீங்க. பந்து விளையாட போய் நம்ம வந்து போன வேணும். வாலிபால் விளையாட போயிருந்தோம். கொஞ்ச நேரம் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். நான் இதை வந்து ஒரு பெரிய வாலிபால் டீம் பல்வை விளையாட்டு கழகத்துல இருக்கணும். வந்து நல்ல ஒரு டீம் உண்டு. நான் வீடியோ எடுக்கிற ஒரு பிரச்சனையும் இல்லையே. முடிஞ்சு வச்சு காலை என்ன கால் பயங்கர ஆட்டம் பத்தியெல்லாம் அடிக்குது. ஒட்டி அடிடா. சரி மக்களே, நாங்க வந்து வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். நாங்க வந்து இப்ப தட்டி கடையில வந்து ஏலக்காய்ச்சி குடிச்சு வந்து நான் வந்து நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு அந்த தட்டி கடையில சாப்பாடு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். அதையும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதை பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் எப்படி வந்து எங்களோட ஊர் பிள்ளைகள் எங்களோட ஊர் ஆக்கள் எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிட்ற வீடியோக்கள், நாங்கள் சந்தோஷமா கிளகலப்பா இருக்கிற வீடியோக்கள் எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு தரேன். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்களோட சோனியாவித். நன்றி.